ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபு கிச்சன். டுடே ஒரு காரசாரமான மசாலா கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். மிக்ஸி போடாமல், தேங்காய் இல்லாமல் வீட்டில் இருக்க கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு அதோடு நம்ம வீட்டிலே பன்னீர் ரெடி பண்ணி அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணலான்றத வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. 100 பீன்ஸு, 2 கேரட், 1 பொட்டேட்டோங்க. இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு சிறிய பீஸ் தாங்க. எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணனால உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்குது. 3 பெரிய வெங்காயங்க, 5 தக்காளிங்க. தக்காளி தாங்க ரொம்ப மெயின்னு. நீங்கள் தக்காளி மட்டும் எவ்வளோ சேர்த்திங்கனாலும் கிரேவி எதுனாலும் ஒன்று உங்களுக்கு டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி தாங்க கொடுக்கும். எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சுங்க. அதோடு நான் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கீங்க. தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து எடுத்து வச்சாச்சு. எப்பயுமே இது இல்லாமல் என் சமையலே கிடையாதுங்க. கருவேப்பிலை காஞ்சாலும் பரவாயில்ல, அதையும் யூஸ் பண்ணுங்கள். அது பொடி பண்ணி கூட நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணலாம். வழக்கம் போல் தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. எப்பயும் நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ கடுகை போட்டுடலாம். கடுகு வடித்ததும் நம்ம பெருஞ்சீரகத்தை போட்டுடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரகம் போட்டுடலாங்க. என்ன சமைச்சாலும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது டேஸ்ட் இன்க்ரீஸ் தான் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சேர்த்திங்கன்னா அது கசந்துடும். ஒரு அளவாக 1 ஸ்பூனுக்கு மேலே சேர்க்கக்கூடாதுங்க ஜீரகம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கருவேப்பிலையை போட்டுடலாங்க. கருவேப்பிலையை காஞ்சா மட்டும் உன்னை விட்டுருமா, நாங்கள் விடவே மாட்டோம். பச்சை மிளகா பார்த்திங்கன்னா நான் ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். இஞ்சி பூண்டை மட்டும் அம்மியில் வச்சு தட்டணுங்க. அதனால தான் நான் பச்சை மிளகாய் எடுத்து போட்டுட்டேன் தனியாக. போட்ட எல்லாமே பொரியட்டுங்க. நம்ம அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச 3 பெரிய வெங்காயம், 5 தக்காளிங்க எல்லாத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்க பின்னாடி நம்ம தக்காளியை போடணுங்க. எப்பயுமே சொல்கிறது தான். இதுக்கப்புறம் இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேவியோட கொஞ்சம் நம்ம சேர்க்கணும். ஒரே மாதிரியான கிரேவி வச்சு போர் அடிக்குதுன்னா கண்டிப்பாக அந்த கிரேவியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம நறுக்கி வச்ச தக்காளி சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம போட்ட தக்காளி வெங்காயம் வதங்கட்டுங்க. நான் இன்னும் சீக்கிரம் இந்த கிரேவியை வைக்கணும் அப்படின்னா நீங்கள் தக்காளியை கூட மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சியும் பூண்டையும் இந்த மாதிரி ஒரு உரலில் போட்டு தட்டி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டெல்லாம் இப்படி நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக தட்டி போடுங்க. இப்போ நான் தட்டி தான் போட போகிறேன். இந்த மாதிரி அம்மி யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டவலில் வச்சுக்கோங்க. நான் வீடியோ தர்றதுக்காண்டி மேலே கையில் வச்சு தட்டிகிட்டு இருக்கேன். நீங்கள் கீழே வச்சு தட்டும்போது பார்த்திங்கன்னா கீழே இருக்க அந்த கல் உடையாமல் இருக்கும், டைல்ஸு. இப்போ அம்மியில் போட்டு இடிச்சாச்சுங்க. அப்படி இன்னும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 தட்டு தட்டிக்கோங்க. ரொம்ப பேஸ்டாக எனக்கு பார்த்தாவே தெரியும் நான் எப்படி இடிச்சிருக்கேன்னு. ரொம்பலாம் இடிக்கலைங்க, லைட்டாக தான் இடிச்சிருக்கேன். இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியோட இந்த இஞ்சி பூண்டை போட்டாச்சுங்க. இஞ்சி பூண்டை போட்டோன்னே அப்படி பயங்கரமாக ஸ்மெல்லு வந்துருச்சுங்க. இல்லை யோசிச்சு பாருங்களேன், பாக்கெட்டாக வாங்கி அந்த பாக்கெட்டை சேர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லை நம்ம ஃபீல் பண்ணவே முடியாது. இப்போ எல்லாமே வதங்கிடுச்சுங்க. நம்ம கேரட்டு, பீன்ஸு அதை நறுக்கி வச்சோம்ல, அதை மறந்துடக்கூடாதுங்க. அதுதாங்க மெயின்னு. இப்போ நான் கட் பண்ணி வச்ச எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் சேர்க்குறோம். எல்லா வெஜிடபிள்ஸையும் நம்ம சேர்த்தாச்சு. நம்ம இது சப்பாத்திக்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கேரட்டு, பீன்ஸ் மட்டும் கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இதோட நீங்கள் பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இருந்ததை வச்சு போட்டிருக்கேங்க. நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ், குழந்தைங்க என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி நம்ம வைக்கிற மெத்தட்லேயே நம்ம பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சால்ட்டு சேர்த்துடலாங்க. வெஜிடபிள்ஸ்க்கும் உப்பு சேர்க்கணும்ல, அப்போ தான் நமக்கு சேரும். நான் அந்த கிரேவிக்கு 1 கிளாஸ் வாட்ரு தாங்க ஊற்றிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் ஊற்றிக்கோங்க. வெஜிடபிள் நிறையா சேர்த்துருக்கனால நான் தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா 5 ரூபா பாக்கெட்டுங்க, சில்லி பொடி கொஞ்சமாக வீட்டில் இருந்தது. நான் சிம்பிள் கிரேவின்னு சொல்லியிருக்கேன். நான் படுக்க பட்டை, சோம்பு, இதாரன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கண்டிப்பாக என்னை கழுவி கமெண்ட்ஸில் ஊற்றிடுவீங்க. அதனால தான் நான் மசாலா பாக்கெட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா மசாலா கொதிச்சிருச்சு. நம்ம இறக்கிடலான்னு நினச்சிடாதீங்க. பன்னீர் சேர்க்கணும், அதை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா. பன்னீர் எப்படி நம்ம வீட்டிலே பண்ணலான்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. வீடியோ செக் பண்ணி பாருங்கள், தெரியும். அப்படி தெரியல, அப்படி பார்க்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்கள்.
இதுவும் அதே சேம் மெத்தட் தாங்க. பால் பார்த்திங்கன்னா 1/4 லிட்ரு எடுத்துக்கிட்டேன். 1/2 லெமன் எடுத்துக்கிட்டேங்க. பால் நல்லா கொதிக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு ட்ராப்ஸ் விட்டாவே அந்த பால் வந்து திரஞ்சிருங்க. ஆனால் இப்போ இருக்க பால் பாக்கெட்டு ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா அது திரைய மாட்டேங்குது. அதனால தான் நான் 1/2 லெமன் எடுத்திருக்கேங்க. நீங்கள் ஒரு ட்ராப்ஸ் விட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த அரை பழத்தையும் புழிஞ்சு அதில் போட்டுருங்க. இப்போ நம்ம புழிஞ்சாச்சு. இப்போ அதில் ஒரு ட்ராப்ஸு பால் பொங்கிடுச்சுங்க. பாலை 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதும் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லெமன் நம்ம ஊற்ற போகிறோம், லெமன் சாறை. ஒரு ட்ராப்ஸோ 2 ட்ராப்ஸோ ஊற்றினா பால் திரஞ்சிரும்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நான் நிறைய டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனால் தெரியாது. இப்போ கூட பாருங்கள், இன்னும் லேட் ஆகுது. இப்போ நான் கிண்டின பின்னாடி ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் பார்த்திங்கன்னா பால் திரைய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு திரையிலனோடனே ஒரு சில நேரம் டவுட்டாக வந்துடுது, என்ன பாலா இல்லை என்னது அப்படின்னு. வர பாக்கெட் பால் அப்படி இருக்குதுங்க. நம்ம தயிர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துடுங்க பன்னீர். எப்படி பார்த்தீங்களா, ஃப்ரெஷ் பன்னீர் ரெடி ஆகுது. இந்த லெமன் ட்ராப்ஸ் ஊற்றும் போதே பார்த்தீங்கன்னா பால் தனியாக தண்ணி தனியாக தனித்தனியாக வந்துடுங்க. ரெண்டையுமே இப்போ பிரித்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் அந்த பாலில் எவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கூட கண்டுபிடிக்கலாங்க. அந்த கேரட் பீன்ஸ் வேகிற டைமில் நம்ம அதை இப்படி ஒரு ஃப்ரெஷ் பன்னீரை செஞ்சு எடுத்துடலாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. அதனால் நீங்கள் இதை பாக்கெட்டை கடையில் வாங்காதீங்க, வீட்டிலே ரெடி பண்ணுங்கள் பன்னீரை. பேருக்கு பார்த்தீங்கன்னா தேங்காவே சேர்க்குறது பிடிக்காது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தண்ணியாக ஒரு கிரேவி கேட்பாங்க வீட்டில், தண்ணியாக வச்சு கொடு அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி அந்த பன்னீரை ஆட் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்டான ஒரு கிரேவி ரெடிங்க. இப்போ நம்ம பன்னீரை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடலாங்க. வீட்டில் ஒரு ஜல்லடை வச்சுருப்பீங்க எப்பயுமே. இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்மெல்லு வந்துடும். லெமன் கலந்துருக்குல்ல, இப்போ அந்த லெமன் வாடகை நம்ம பிரித்து எடுக்கிறதுக்காண்டி தான் கழுவுறோங்க. இப்போ நம்ம கழுவி நம்ம ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. அதோடு நம்ம அந்த பன்னீரை மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இந்த ஃபில்ட்ரு தண்ணியை கண்டிப்பாக கீழே ஊற்றிடாதீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை முகம் கழுவுங்க, இல்லைன்னா செடிக்கு ஊற்றுங்க. ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்குங்க. பிடிக்காதவங்க செடி. இப்போ நம்ம பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோங்க. இந்த கிரேவியோடு அந்த பன்னீரை மிக்ஸ் பண்ண லைட்டாக தான் உடையுமே தவிர ரொம்ப கரைஞ்சி போகாதுங்க, அப்படியே தான் இருக்கும். பால் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், திரஞ்சாவோ நல்லா கெட்டியாக தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம செல்லக்குட்டியை போட்டுடலாங்க. செல்லக்குட்டின்னு யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா, நம்ம கொத்தமல்லி தாங்க. இப்போ நம்ம சூப்பரான இந்த காரசாரமான ஒரு மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்காவது வச்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக என்னோடய டிஷ்ஷு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.